சுற்றி பார்த்தான். சக்கரவர்த்தி இருந்தார். அது அங்குள்ள ஒரு அரசு மருத்துவமனைதான். உடனே எழுந்து கட்டிலில் சரிந்து அமர பார்த்து முடியாமல் ஒரு கழித்து படுத்தவாறே, பா, நீங்க எப்படிங்க? என்று கேட்டுவிட்டு, நிகா எங்க? என்றும் அடுத்த கேள்வியை கேட்டவாறே சுற்றி எந்த இடம் என்று அவதானித்தான். சக்கரவர்த்தி அவனிடம், அவளை அவங்க வீட்டில இருந்து வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. எப்படி? அவளுக்கு ஒன்றும் இல்லையே. அவளுக்கு ஒன்றும் இல்லை. உங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு போலீஸ் 2 வீட்டுக்கும் உன்கிட்ட தகவலை வச்சு கால் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்போ மயக்கத்தில் இருந்த அவளை உடனே ஆம்புலன்ஸில் வச்சு பெங்களூர் கொண்டு போயிட்டாங்க. எனக்கு உன்னை இப்படி பார்த்தது என்ன செய்யணும்னு பதட்டத்தில் இருந்தனா அவங்க விளையாடிட்டு போயிட்டாங்க. பிரவீன் வந்து தான் எல்லாமே பார்த்துட்டான். அவ்வளவுதான். அப்படியே தனது தலையில் அடித்து கொண்டவன் உடனே எழும்ப முயற்சிக்க அவர் ஓடி வந்து பிடித்து, சின்னதாக ஏதோ ஏர்லைன் ஃப்ராக்சர் மாதிரி இருக்குன்னு தான் கட்டு போட்டிருக்காங்க. குறைஞ்சது 15 நாளாவது நீ சும்மா இருக்கணும். என்னது 15 நாளா? டாடி முடியாது, ப்ளீஸ் என்னை இப்போவே பெங்களூர் கூட்டிகிட்டு போங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கதையை கேட்க அகில ஐசக் ஆடியோ நாவலில் கேட்டு மகிழுங்கள்.